அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, மறுபடியும் இந்த புதிய நாளின் காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நாம் இருக்கிற இடங்களிலே சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரே, உம் பாதம் சரணடைந்தே, அடிமை நானையா. ஆண்டவரே, உம் பாதம் சரணடைந்தே, அடிமை நானையா. ஆயிரம் ஆயிரம் துன்பங்கள் வந்தாலும் அகன்று போக மாட்டேன், உம்மை விட்டு அகன்று போக மாட்டேன். நாம் இருக்கிற இடங்களிலே நம்முடைய கைகளில் வேத புத்தகத்தை எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 19:11 வரை உள்ள வசனங்களை சேர்ந்து வாசிப்போம். சங்கீதம் 19:11 அந்த சங்கீதம் முடியும் வரை உள்ள வசனங்களை சேர்ந்து வாசிப்போம். அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கை கொள்ளுகிறதினால் மிகுந்த பலன் உண்டு. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும். அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, சென்ற இரவு முழுவதும் கர்த்தர் நம்மை கிருபையாய் பாதுகாத்திருக்கிறார். இந்த ஒரு புதிய நாளை கூட நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் தந்திருக்கிறார். அவரை பாட, அவருடைய நாமத்தை உயர்த்த, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த அவர் நமக்கு கிருபையை செய்திருக்கிறார். இந்த ஆண்டவருக்கு நன்றி நிறைந்த இருதயத்தோடு நன்றி சொல்லுவோம். இருக்கிற இடங்களில் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பு பரலோக பிதாவே, இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி சொல்லுகிறோம். சென்ற இரவு முழுவதும் கிருபையாய் பாதுகாத்தீர். இந்த பகல் முழுதும் பாதுகாத்துக் கொள்ளும். பகலுக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களினாலும் நிறைத்தருளும். போக்கிலும் வரத்திலும் உடைய கிருபை எங்களை விட்டு விலகாதிருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.